இத்தனை வருஷம் நம்ம சத்திரியனா வாழ்ந்துட்டோம். இனிமேல் நம்ம சாணக்கியத்தனமா வாழ்வோம். ஏன்னா கடந்த 20 வருஷம் தேமுதிக உழைப்ப மட்டும் எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. ஆனா தேமுதிக ஊரி அங்கீகாரம் யாரும் கொடுக்கல. ஆனா இந்த முறை தேமுதிக தொண்டர்களுக்கு அங்கீகாரம் தான் எங்களுக்கு வேணா. இன்னைக்கு நான் எம்பி ஆகிற எம்எல்ஏ எனக்கு முக்கியம் இல்ல. இன்னைக்கு எங்க அம்மா அவரது முக்கியம் இல்ல. இத்தனை வருஷம் இந்த கட்சிக்காக உழைச்சிங்களே, நீங்க கவுன்சிலர் ஆகணும், நீங்க எம்எல்ஏ ஆகணும், நீங்க எம்பி ஆகணும். உங்களுக்காக தான் இன்னைக்கு நாங்க எங்க கட்சிக்கும் அரசியலுக்குள்ள வந்திருக்கோம். ஏன்னா கேப்டன் நம்பி நீங்க வந்துட்டீங்க. இன்னைக்கு கேப்டன் இல்லாத அந்த பொறுப்பும் அந்நியாருக்கும் சரி, அவர்கள் மகனாக எனக்கும் இருக்கு. சரி, உங்களை நல்ல வழியை நாங்க பாத்துக்கணும். இன்னைக்கு தேமுதிக காரங்க இன்னைக்கு வந்து சட்டசபைக்குள்ள போறாங்கன்னா அது தேமுதிக ஒரு பக்கம் நல்லதா இருந்தாலும், தேமுதிக சார்பில் ஒரு சட்டசபைக்குள்ள ஒருத்தர் போறாருன்னா அது கேப்டனே உள்ள போற மாதிரி. இன்னைக்கு கேப்டன் போட்டிக்கு 2 தொகுதி ரிஷிவந்தியம் விருதாச்சலம். அந்த ரிஷிவந்தியத்துல 50 வருஷம் அவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றினார் கேப்டன். அந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலும் முரசுக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு தேமுதிக தொண்டர் உள்ள போனா அந்த ஊர்ல இருக்க மக்களுக்கு நல்லது நடக்கும்.